நிவேஷ் கிளினிக் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். நாகராஜன் சாமு மில் டிரைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். எஸ் ஜெயசங்கர் MA BEd ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். TKS செல்வம் BE உதவி பேராசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். T காளிதாசன் DME கட்டிட பொறியாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். R பாலசுப்ரமணியம் DME தமிழ்நாடு காவல்துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். தங்கமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். டி சிவனேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். LVT உமாபதி OPS மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். டி பாஜி கடை உமாபதி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இரும்பு கடை அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். TNCSC அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். R பிரகாஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஆனந்தராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அஸ்வின் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். காலை விளையாட்டுப் போட்டிகளுக்கு நடுவர்களாக பங்கேற்ற அனைவரையும் வருக வருக என இருக்கரங்கொப்பி வரவேற்று மகிழ்கின்றோம். கே கைலாசம் BSc BT உதவி கல்வி ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். எஸ் சிவகுமார் BSc BT உதவி ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். எஸ் சந்தானம் MSc காவல்துறை ஆய்வாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். எஸ் திருநாவுக்கரசு BA காவல்துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். G விமல்ராஜ் BSc BT ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். கே பூபாலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். AS ஜெகதீஸ்வரன் MSc அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். N தினேஷ் MA அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். M பிரவீன்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். கே கவிதாசன் MCom அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயத்திற்கு பரிசுகளை வழங்கிய R முருகேசன் நீதித்துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். கபாடி போட்டிகளுக்கு பரிசுகளை வழங்கிய முதல் பரிசு கே மணிமாறன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இரண்டாம் பரிசு J ராஜகுரு அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். மூன்றாம் பரிசு கே சபரி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். வாலிபால் போட்டிகளுக்கு பரிசு வழங்கிய திருவாளர்கள் முதல் பரிசு R கௌதமன் HI அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். R ஸ்ரீதரன் BCom அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். R கிருபாகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அது மட்டுமில்லாமல் என்னுடைய காரைநகர் விளம்பர உதவி செய்த நிவேஷ் கிளினிக் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஒளி அமைப்பு தந்த முத்து ஆடியோஸ் உரிமையாளர் சபாகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த தோலா ஒளிப்படை கழகத்தை உரிமையாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். பந்தல் அலங்காரம் பாவனா டெக்கரேஷன் அவர்களை உரிமையாளர் கே ராமு அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இறுதியாக நன்றியுரை இருக்கக்கூடிய கே ஜெயன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். மற்றும் என்னுடைய அனைத்து ஊர் சொந்தங்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். ஊர் இளைஞர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்று மகிழ்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறையாக PV சதீஷ் MA BEd ஆசிரியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று என் அன்னை தாய்மொழியை வணங்கி கடந்த 27 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு விழாவாக நம்முடைய பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 28ஆம் ஆண்டு பொங்கல் விழாவானது அதனை தொடரும் விதமாக மிகவும் சிறப்பாக காலை நிகழ்ச்சியில் இருந்து
நமக்கு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு விழாவாக நம்முடைய கிராமத்திற்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விழாவாக இன்றைய பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் இந்த பொங்கல் விழா என்பது நமக்கான ஒரு அங்கீகாரத்தை, குறிப்பாக நான் சிறுவயதாக இருந்தபோது இந்த பொங்கல் விழாதான் எனக்கு ஒரு கல்விக்காக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, நான் கல்லூரி பயின்ற காலத்தில் இருந்து எனக்கு ஒரு அடையாளமாக இந்த பொங்கல் விழா தான் இருந்தது. காரணம் என்னவென்றால், நான் 10 பேர் இருக்கின்ற இடத்தில் அந்த 10 பேரில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது இந்த பொங்கல் விழா என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் இன்றைய சூழல் அது இருக்கிறதா என்றால் இல்லை. காரணம், இன்றைய தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், குறிப்பாக இன்றைய சமுதாய சீரழிவிற்கான தேவைகள் அனைத்தும் இன்றைய இளைஞர்கள் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அதுதான் அவர்கள் அனைத்து விதமான கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லா விதத்திலும் அவர்களை தடுப்பது இன்றைய சமுதாய சீரழிவுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதை தவிர, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தேவையான ஒரு வழியை அவர்கள் தேடிக்கொள்ள இன்றளவும், குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை இன்னும் கையில் எடுக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது. எனவே இன்றைய 28ஆம் ஆண்டு பொங்கல் விழாவை நான் என்னுடைய கிராம இளைஞர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் நான் சொல்லி கொண்டு எனது அன்பான அந்த வாழ்த்துறையை நான் முடிக்க இருக்கின்றேன். பாசத்திற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, ஒன்றை மற்றும் நினைவில் கொள்ளுங்கள். அமெரிக்கா என்ற ஒரு நாடு உண்டு. உலக வல்லாதிக்கம் அதுதான். தன்னுடைய எல்லா நாடுகளும் தன்னுடைய காலனி ஆதிக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற காலம் ஒரு காலம். அது முதல் உலக போராக இருந்தாலும் சரி, 2ஆம் உலக போராக இருந்தாலும் சரி, அமெரிக்கா என்ற ஒரு நாடு. இன்றைய சூழல் கலிபோர்னியா என்கிற ஒரு அந்த பகுதி இயற்கையினாலோ ஏதோ ஒரு மனிதனாலோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தீயினால் இன்னைக்கு இன்றைய சூழலில் அது பெரும் ஒரு அவதியை சந்தித்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் இயற்கையை சாரும் என்று எவ்வளவோ அறிஞர்கள், எவ்வளவோ விஞ்ஞானிகள் அச்சம் கொள்கிறார்கள். இயற்கை யாரும் தடை செய்ய முடியாது என்று. நீலம், நீர், காற்று, ஆகாயம் என்ற சூழலில் இயற்கை நம்மளை வாட்டி கொண்டிருக்கிறது, நம்மளை துரைத்தி கொண்டிருக்கிறது. அன்ற சூழலில் அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒன்றே மற்றும் என்னுடைய கிராம இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம், இந்த வாழ்க்கை, நம்மளுடைய நடைமுறை எல்லாம் நம் கையில் இல்லை. ஒரே முறை வாழ்க்கை. தயவு செய்து கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும், உங்களுடைய எதிர்கால தலைமுறைகளுக்காகவும், உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்காகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம் அச்சம் கொள்ள வேண்டும். எதை நோக்கியான அச்சம் என்பது கல்வியினாலும் பொருளாதாரத்திலும் நம் குடும்பத்தினுடைய வாழ்விலும். சீன அறிஞர் கன்ஃபியூஷஸ் சொல்கிறார், ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் முதலில் தனி மனிதன் முன்னேற வேண்டும். தனி மனிதன் முன்னேறிவிட்டால் அவனது குடும்பம், அவனுடைய சமுதாயம், அவனுடைய நாடு முன்னேறிவிடும், தானாக முன்னேறிடும் என்று சீன அறிஞர் கன்ஃபியூஷஸ் சொல்கிறார். அந்த அடிப்படையில் எது சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்லை. இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த அண்ணன் இப்படி சொன்னாங்க, ஏன் இந்த தம்பி இப்படி சொன்னான், ஏன் இந்த மாமா இப்படி சொன்னான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே அது நான் இன்றைய சொன்ன கருத்திற்கு ஒரு வெற்றியாக இருக்கும் என்று இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள் அவையருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய பொங்கல் விழாவின் சார்பாக, நான் சார்ந்திருக்கின்ற பொங்கல் விழாவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்று எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய பொங்கல் விழாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்கத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் திரு காந்தி அவர்களை ஒரு சில வார்த்தை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் என்னும் ஐயனும் வள்ளுவனின் குரலுக்கேற்ப உலகத்தில் உள்ள
அத்துணை தொழில்களுக்கும் முன்னோடியான தொழில் உழவு தொழில். அந்த உழவர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் 28ஆம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழா காலையில் துவங்கி மாலையில் அனைத்து தடகள போட்டிகளும் நிறைவுற்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வானது பரிசளிப்பு விழாவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். அது மட்டுமல்லாமல் மண்ணின் மைந்தர்கள், மழலை செல்வங்கள், நம் ஊரின் சிறுவர் சிறுமிகளுடைய ஆடல் பயிற்சியும் கூடுதலாக இருப்பது என்பது ஒரு சிறப்பு. இந்த விழா என்பது 28 ஆண்டு காலம் மிக சிறப்பான முறையில் நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த விழாவினுடைய பின்னணி நம் ஊரின் இளைஞர்கள், இந்த ஊரினுடைய வளர்ச்சி, இந்த பொங்கல் விளையாட்டு விழாவினால் காரைநகரனுடைய முன்னேற்றம், இந்த பள்ளி மைதானத்தில் இருக்கின்ற இந்த கலையரங்கம் 28 ஆண்டு காலமாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்து நம் ஊர் இளைஞர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்ல பல கருத்துக்களை வழங்கி இருக்கின்ற நம் முன்னோர்கள், தலைவர்கள். அந்த வகையில் இந்த 28ஆம் ஆண்டு பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற தம்பி PV சதீஷ், வரவேற்புரை நடத்தியிருக்கின்ற சதீஷ்குமார் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் மிக அற்புதமாக கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கின்ற ஆசிரியர் தம்பி சதீஷ் அவர்களுக்கும், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மூப்பா அவர்களுக்கும், அவர்கள் ஏதோ சிறிய அவசர வேலை இருப்பதாக சொல்லி கலந்து கொண்டு போயிருக்கார். ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் சகோதரி, அன்பு சகோதரி ராஜியா சத்யராஜ் அவர்களையும், இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் வேதையன் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பல ஆண்டுகளாக வருகை செய்வார்கள். மேடையில் ஏற சொன்னால் மேடைக்கே வரமாட்டாங்க. அண்ணன் நம்மளுடைய மரியாதைக்குரிய ஒப்பந்தக்காரர் அண்ணன் மூப்பா செல்வம் அவர்களை, இந்த சமூகத்தின் மீதும் இளைஞர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய கிராம நல சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அவர்களே, KKS அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை செயலாளர் M. கார்ல் மார்க்ஸ் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் S. வீராசாமி அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் இளையராஜா அவர்களே, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற இளைஞர்களே, சிறுவர் சிறுமிகளே, மாதர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கெல்லாம் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு 2 விஷயம்தான் சொல்கிறேன். இந்த விழா 28 ஆண்டுகள் இல்லை, 100 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த விழாவினுடைய மாற்றத்தில், நம்மளோட இந்த வளர்ச்சியில் இந்த ஊரினுடைய இளைஞர்களுடைய பங்கு இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விழா நடக்கிறப்ப எல்லாம் படித்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இப்போ படித்த காரைநகரில் படித்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய அந்த படிப்பு என்பது இந்த சமூகத்திற்கு செயல்படுகிறதா, உறுதுணையாக இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் படிப்பது என்பது நம்மை மட்டுமே வளர்த்து கொள்வது அல்ல, இந்த சமூகத்தையும் நமக்கு பின்னால் இருக்கிற சந்ததியினரையும் நல்ல நிலையை கொண்டு செல்வதற்கு நம்மளுடைய படிப்பு தேவைப்படணும். அப்போ அந்த படிப்புங்கிறது நம்ம படிச்சிட்டோம்,
ஒரு டிகிரியை முடிச்சிட்டோம் அதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா இல்லை. உங்களுடைய அந்த படிப்பினுடைய சிந்தனை, சிந்திக்கக்கூடிய திறமை பின்னாடி வர்ற சந்தேகங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த பொங்கல் விளையாட்டால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் 28ஆம் ஆண்டு பொங்கல் விளையாட்டு விழாவின் சார்பாக மீண்டும் வணக்கத்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ 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 ஹலோ. அடுத்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராதிகா சத்யராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 28ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கிராமவாசிகளுக்கும் இளைஞர்களுக்கும் சிற்றார் சிறுவர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவு தங்க தலைவர் அவர்களே, ஒப்பந்தக்காரர் அவர்களே, சமூக ஆர்வலர் அவர்களே, அகில இந்திய வானொலி நிலையம் காமேஸ்வரம் சுகாதார ஆய்வாளர் அவர்களே, MAPET ஆசிரியர் அவர்களே, வார்டு உறுப்பினர் அவர்களே, திமுக கிளை செயலாளர்கள் அவர்களே, ADMK கிளை செயலாளர் அவர்களே, CPI கிளை செயலாளர் அவர்களே, CPIM கிளை செயலாளர் அவர்களே, TMK கிளை செயலாளர் அவர்களே, நாம் தமிழர் கட்சி அமைப்பாளர்களே மற்றும் ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி குழு அனைவருக்கும் என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 6 வருஷமாக அந்த விழாவிற்கு நான் வரேன். ஆனால் வரது பிறகு அந்த அண்ணெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கவலைக்குறையாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்களெல்லாம் ரொம்ப ஃபேஸ்புக்கு இதேமாரி விஷயந்தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சங்கதியை மீண்டும் மீண்டும் தொடரணும், 100 ஆண்டு 200 ஆண்டு 150 ஆண்டு இதேமாரி இந்த சங்கம் தொடரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க, நானும் வருஷம் வருஷம் வரப்பா பார்க்குறேன், இதை தான் ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இளைஞர்கள் இதே மாதிரி நல்ல வழிக்கு கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பாடுபடுறாங்க. அவங்க கனவை நீங்கள் நினைவாக்கணும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சமூக ஆர்வலர், இப்பகுதியினுடைய அனைத்து நிகழ்வுகளிலுமே பங்கு கொள்ளக்கூடிய ஓயாது ஓடிக்கொண்டிருக்கும் OS அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு பணிக்கப்படுகிறது. உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களெல்லாம் ஒன்று கூடி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய காரைநகர் பகுதியில் 28ஆம் ஆண்டு பொங்கல் விழாவினை சிறப்போடு நடத்தி கொண்டு பாராட்டு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி PV சதீஷ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அன்பு தம்பி சதீஷ்குமார் அவர்களை, இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் வேதையன் அவர்களை, எங்களுடைய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மூப்பா செல்வம் அவர்களை, VS அவர்களை, காந்தி அவர்களை, கார்ல் மார்க்ஸ் அவர்களை, ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ரபிக் அவர்களை, ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரி ராதிகா சத்யராஜ் அவர்களை, இந்த நிகழ்வினை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களால் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி
பிவி சதீஷ் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டி பேச இருக்கின்றேன். எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது கிராமமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பகுதியில் இளைஞர்களுடைய பங்களிப்புகள் இல்லை என்று சொன்னால் அது பகுதியாக இருந்தாலும் முன்னேறாகாது, கிராமமாக இருந்தாலும் முன்னேறாகாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த பகுதியில் இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு 25 ஆண்டுகளை கடந்து ஒரு அமைப்பானது வெள்ளி விழா கண்ட பிறகும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் பார்க்கிற போது இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியினுடைய அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது குறைவாக இருக்கிறது. அதை தான் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்களை நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தவறான வழிமுறைகளை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்று சில அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இன்றைக்கு குறிப்பாக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பல இளைஞர்கள் கை குத்திருக்காங்க. டாட்டுனா பச்சை குத்துறதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பகுதிகளில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் சாலை விபத்துகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாலை விபத்துகள் ஏற்பட்ட பிறகு முதலாவதாக தேவைப்படுவது அவர்களுக்கான இரத்தங்கள். உடனடியாக இரத்தம் தேவை என்கின்ற அறிவிப்பு வருகிற போது யாரெல்லாம் பச்சை குத்திருக்கிறார்களோ, டாட்டு குத்திருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த இரத்தமானது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய சகோதரர், நம்முடைய உறவினர் யாராவது காயம் பட்டாலும் கூட அவருக்கு கூட சொந்த சகோதரனுடைய இரத்தம் பயன்படுத்த முடியாமல் போய் கொண்டிருப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. எனவே இது போன்று எண்ணங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், எத்தனையோ இளைஞர்களை இன்றைக்கு நாம் அரசு துறையிலே செலுத்தி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறைகளிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இன்னும் இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுக்கான எத்தனையோ திறமைகளை வெளிக்கொண்டு இன்னும் இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதற்கு இந்த அமைப்பு தயாராக இருக்கிறது, இந்த குழுவினர் தயாராக இருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் எத்தனையோ சகோதரர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் முன்னேற வேண்டும். இந்த பகுதியிலுடைய இளைஞர்கள் எல்லாம் வளம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. அடுத்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவசர வேலை கருதி உடனடியாக செல்ல இருப்பதால் விழாக்குழுவின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு சில வார்த்தைகளோடு சீரோடும் சிறப்போடும் மிக எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொங்கல் விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கு மேடையில் ஏற்றிருக்கின்ற அனைத்து நண்பர்களையும் வரவேற்று, இனிய பொங்கல் விழா இன்னும் மீண்டும் சிறப்போடும் சீரோடும் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களும் ஒப்பந்தக்காரரும் இம்மண்ணிற்கு எப்பொழுது அவர்களை நாடி சென்றாலும் அவர்கள் தங்களால் ஆன பொருளாதார உதவிகளை செய்து இப்பகுதி முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் மூப்பா செல்வம் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் எனது பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுவரை மேடை ஏறி பேசியதே இல்லை.
27 ஆண்டுகளாக இந்த பொங்கல் விழாவிற்கு என்னை கூப்பிடுகிறார்கள். ஆனால் நான் கலந்து கொள்வதும் இல்லை. அது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. உங்களோட பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. மேடை ஏறி பேசியதும் இல்லை. நான் அதற்குள்ளே அன்றைக்கி நேற்று கூட வந்தவங்கள்ட்ட சொன்னேன், அடுத்தது 30வது ஆண்டு சிறப்பாக செய்யணும். நான் சொன்னேன், அதுக்கான என்ன ஏற்பாடு நீங்கள் செய்யுங்க, நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த காரைநகர் பகுதிகளுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று எனது மனதில் நிறைய இருக்கின்றது. அதையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று எனது அண்ணன் மூலியமாகவும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே எல்லாரையும் சொல்லி பேசியிருக்காங்க, ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுனது இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன்னா, இங்கே முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அண்ணன் அவர்களையும் மற்றும் OS இப்ராஹிம் அவர்களையும் ராதிகா சத்யராஜ் அவர்களையும் மற்றும் இந்த இதை விழா அதான் பார்த்தீங்களா, எனக்கு தான் பேச தெரியலேன்னு சொன்னேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு உங்கள் காரைநகரின் அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த தரப்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே இந்த மேடை ஒருவரை அறிமுகப்படுத்திவிட்டால் தமிழ்நாடு முழுவதுமாக அறிமுக நபராகவும் பிரபலமான நபராகவும் ஆகிவிடார் என்பது இந்த மேடையின் ஒரு சிறப்பு அம்சம். அதனால் அண்ணன் அவர்கள் பேசவில்லை என்று நிறைய பேசிவிட்டார்கள். ரொம்ப நன்றி. அடுத்ததாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் திரு அன்புராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்க பெரியோர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த பொன்னான நேரத்தில் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இந்த பொங்கல் விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற எனது அருமை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் தலைமையேற்றிருக்கக்கூடிய எனது சகோதரர் PV சதீஷ் அவர்களே, இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றியிருக்கக்கூடிய S சதீஷ்குமார் அவர்களே, இங்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற இந்த காரைநகர் கிராம நல சங்கத்தினுடைய தலைவர் V சுப்பிரமணியன் அவர்களே, கிராம நல சங்கத்தினுடைய செயலாளர் TK சுப்பிரமணியன் அவர்களே, கிராம நல சங்கத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய S காந்தி அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய இந்த கீழையூர் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெரும் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் மூப்பா ஞானசேகரன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அண்ணன் S வேதையன் அவர்களே, மற்றும் சமூக ஆர்வலராக வலம் வருகிற மதிப்பிற்குரிய அண்ணன் OS இப்ராஹிம் அவர்களே, மற்றும் இங்கு பேச தெரியாது என்று பதிவு செய்து பல்வேறு விஷயங்களை பேசி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் மூப்பா செல்வம் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரி ராதிகா சத்யராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கக்கூடிய அண்ணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அண்ணன் முகமது ரபீக் அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் இந்த பொங்கல் விழாவின் சார்பில் என்னுடைய பொன்னான வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்து, இந்த பொங்கல் விழா என்பது மிகவும் சிறப்பாக நம்மளுடைய கிராமத்தினுடைய இளைஞர்கள் செம்மையாக நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த பொங்கல் விழா என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக நாம் பல்வேறு இயக்கங்களையும் பல்வேறு செயல்களையும் செய்து கொண்டிருந்தாலும்
இன்றளவும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்புணர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி நமது பகுதியில் அருகிலேயே நடக்குது என்று சொன்னால் அது மிகப்பெரிய வருத்தம். இந்த விஷயங்களெல்லாம் மாறுவதற்கு எப்படி நாம் அதை சரி செய்வது என்கிற ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால், இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம் பார்க்கிற பொழுது ஒன்று விளையாட்டு, அவருடைய திறமை, இப்படியான நோக்கங்கள் வருகிற பொழுது அவன் கல்வி சார்ந்து செல்வான், அவன் போதைக்கு அடிமையாக மாட்டான். இப்படியான ஒரு நிகழ்வுகளை நாம் நடத்துவது என்பது பெரும் மகிழ்ச்சி. எந்த ஒரு கிராமங்களிலும் இப்படியான நிகழ்வுகள் என்பது நடப்பதில்லை. ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரசாதம் என்று சொன்னால் அது நம்மளுடைய இந்த பொங்கல் விழாவே தான் சாரும். ஏனென்று சொன்னால் இன்றைய அதாவது அமெரிக்காவில் ஒரு இளைஞர் ஒரு துப்பாக்கியை எடுத்து பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரை சுடுகிறார். அப்போ சுடுகிற பொழுது அந்த ஆசிரியர் இறந்து விடுகிறார். அப்போ அங்க ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள், ஏன் அந்த மாணவன் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரை சுடுகிறான் என்று சொன்னால், அங்கு சமூக அறிவியல் என்கிற ஒரு புத்தகம் கிடையாது. அந்த நாடுகளில் விஞ்ஞானம் இருக்கிறது, மிகப்பெரிய அளவிற்கு அந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த பள்ளியில் சமூக அறிவியல் என்கிற ஒரு புத்தகம் என்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்தியாவில், அதுவும் நம் தமிழகத்தில் சமூக அறிவியலை படிக்கிறார்கள். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அந்த புத்தகத்தின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் படிக்கிற பொழுது சமூக அறிவியல் பாடத்தில் நாம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள், அந்த முன்னோர்களுடைய வழிமுறைகள் என்ன, அப்படியான ஒரு நோக்கம் என்பது அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது இந்த சமூகம் சார்ந்த சூழ்நிலை, இந்த சமூகத்தினுடைய பொருளாதார முன்னேற்றம், அதை எல்லாத்தையும் அந்த சமூக அறிவியல் புத்தகத்தில் இடம்பெறுகிற பொழுது நமக்கு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னால், அந்த மாணவன் ஒருபொழுதும் நம்மளுடைய ஆசிரியரை தாக்கக்கூடாது, நம்ம ஆசிரியர் நமக்கு ஆசானாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் வரும். அதே போல இந்த பொங்கல் விழாவும் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை கொண்டு சமூக அறிவியலுக்காக நம்மளுடைய வாழ்வாதாரமும் மாற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. நன்றி. இந்த மேடை பள்ளி வளாகத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த மேடை இவ்வூருக்கும் சொந்தமாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகள் இந்த மேடையில் நிகழ்த்தப்படுகிறது, வெற்றியாளர்களை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட மேடையை அமைத்து தந்த திரு அண்ணன் வேதன் அவர்கள் இந்த பகுதியில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி, அரசியல் பாராமல் அனைத்து வீடுகளிலும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டு உற்ற நண்பனாய் தலைவராய் உங்களோடு தோளோடு தோள் நிற்கக்கூடிய அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். வரவேற்புரை ஒரு சதீஷ், வாழ்த்துறை ஒரு சதீஷ், தலைமை ஒரு சதீஷ், மூன்றும் முக்கணிகளாக இங்கே இருக்கின்றார்கள். எல்லாம் சதீஷ்கள் உலகம்னு நினைக்கிறேன். இந்த இதில் மேடையே சதீஷ்களாக அலங்கரிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை 28 ஆண்டுகளாக நடத்தி வரும் இளைஞர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வந்து வருகை புரிந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அருமை அண்ணன் ஞானசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா சத்யராஜ் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்லதொரு கருத்தை தெரிவித்திருக்கின்ற அன்பு சகோதரர் அருமை தம்பி ஓஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை எளிமையாக தெரிவித்து சொல்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரபிக் அவர்களே, நம்மளெல்லாம் சிந்திக்க வைத்து 28 ஆண்டுகள் கலந்து கொண்டாலும் நான் பேசியதில்லை என்று சொன்னாலும் அவருடைய ஜிம்ம குரலாக இருக்கின்றது. அந்த குரல் என்றும் மேடையில் ஏறினால் நாங்களாம் தோற்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு அன்பிற்குரிய ஒப்பந்தக்காரர் செல்வம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கர் அவர்களே, இளைஞர்கள் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேரையும் முதற்கண் வணங்குகின்றேன், வரவேற்கின்றேன், நன்றி கூறுகின்றேன். உண்மையிலேயே சதீஷும் சுட்டி காட்டினார், ஓஎஸும் சுட்டி காட்டினார், மற்றவர்களும் சுட்டாங்க. நான் விஎஸ்ஸை மறந்துட்டேன். அன்பு நண்பர், இந்த விழாவானது சாதாரண அந்த காலத்தில் யூரியா சாக்கை தச்சு பந்தல் போட்டு நடத்திய விழா. அவர் விஎஸ்க்கு தெரியும், மற்ற இளைஞர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உண்மையா ஏத்தாப்ல அந்த இடத்துல. ஆனால் அப்பெல்லாம் சரியான ஒற்றுமை, இங்கே ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒற்றுமை இல்லைங்கிறத விட இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை என்பது தான் அது காரணம். இந்த நிகழ்ச்சியினால எவ்வளோ முன்னேற்றம், நம்மளை ஒருங்கிணைக்கிற ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, இது அத்தனையும் புரிந்தது இந்த காரைநகரில் உள்ள கிராமவாசிகள் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் 10 ஆண்டுக்கு முன்பு பக்கத்தில் இருந்த சமுதாய கூடம் விழக்கூடிய இருந்த கட்டிடத்தில் அனைத்து மாணவ மாணவிகளையும் வரவழைத்து அழைத்து சென்று பாடம் நடத்தி அவர்களை ஒரு வெற்றி பெற்ற மாணவர்களாக உருவாக்கியது தான் இந்த காரைநகர் பகுதி. யாரும் மறந்து விட முடியாது. நானும் பார்த்திருக்கின்றேன், அந்த டியூஷன் சென்டருக்கு போயிருக்கின்றேன். டியூஷன் சென்டர் நடத்திதான் நிறைய இளைஞர்கள் இங்கு தேர்ச்சி பெற்றார்கள், பல்வேறு வேலைகளுக்கு சென்றிருக்கின்றார்கள், பல்வேறு ஆசிரியர் பணிகள் பார்க்கின்றார்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. நான் பல நிகழ்ச்சிகளில் நான் பேசியிருக்கிறேன், உங்களை பற்றி பள்ளிக்கூடத்தினோட பேசியிருக்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் காரைநகரை திரும்பி பாருங்கள், அங்கு உள்ள இளைஞர்கள் தான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு புகட்டி அந்த பகுதி முன்னேறுவதற்காக ஒரு இளைய சமுதாயமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சமுதாயம் எல்லா இடத்திலும் ஏற்பட்டால் அந்த பகுதி முன்னேறும், அந்த ஊர் முன்னேறும், அந்த ஏரியாவே முன்னேறும் என்று நான் பல இடத்தில் நான் பதிவு செய்து விட்டு வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட இடத்தில் இன்று உங்களுக்கு ஒற்றுமை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா யாருக்கு தான் வளர்ச்சியை பிடிக்கும்? எப்போ மரம் காய்க்குதோ, காய்த்த மரம் கல்லடிப்பட தான் செய்யும். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து செய்யும் போது குறைகளை நீக்கிவிட்டு நல்லவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னப்பறவை போல இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குறை சொல்வதையோ மற்ற நிகழ்ச்சிகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதையோ அவ்வளவு நல்லதல்ல. அது பகுதியின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாதிப்பாக அமையும். இதெல்லாம் ஒரு மறைந்து விடும். நான் சொல்கிறேன், இளைஞர்கள்கிட்ட மத்தியில் ஓஎஸும் நல்லா பேசுகிறார் கலைஞரை பற்றி. அப்புறம் நீங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறுகின்றார், மேடையில் பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எதிர்த்தாப்பில் உள்ள ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் காலில் இருக்கின்ற செருப்பை எடுத்து காட்டி, இது உங்கள் அப்பா தைச்சு கொடுத்தது என்று சொன்னார். ஒரு ஜனாதிபதியாக இருந்து வாழ்த்துறை வழங்கும்போது பேசும்போது அதற்கு அவர் வருத்தமே படவில்லை. அந்த அப்புறம் ஜனாதிபதி என்ன சொன்னார்னா, உண்மைதான், எங்கள் அப்பா தைத்து கொடுத்த செருப்பு கூட இவ்வளோ நாள் உழைக்கிறது என்றால் நாங்கள் உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த செருப்பு வீணா போயிட்டாலும் பரவாயில்ல, திருப்பி என்கிட்ட கொடுங்க, நான் தச்சு தரேன்னு சொன்னாராம். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இளைஞர்கள் எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் உங்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் விடாமல் தொடர்ந்து பணியாற்றி விட வேண்டும். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த ஊரில் இருக்கும்போது திருப்புண்டி, இதையே நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஊருன்னு கேட்டால் நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் இந்த ஏரியா, திருப்புண்டி,
எங்களை எவ்வளோ மகிழ்ச்சி அடையும் தெரியுமா? ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா நீங்களும் என்ன செய்வீங்கன்னா, நம்ம ஊரா நமக்கு உதவி செய்வீங்க. ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், கோர்ட்டில் இருக்கட்டும், ஒரு நர்ஸாக இருக்கட்டும். நாங்கள்லாம் அரசியல்வாதிகள். எங்களுக்கு தேவை ஒரு எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையின் மூலம் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஒரு அறிமுகமாகி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில் நாங்கள் என்னுடைய கோரிக்கையில் சொல்லி அவங்களுக்கு அது நிறைவேற்றி தந்தாலும் எங்களுக்கு மன மகிழ்ச்சி. நீங்கள் நிறையா படிக்கணும், நிறையா வரணும், நிறைய வேலைக்கு போகணும். அதுதான் முக்கியம். ஒரு வாழ்க்கை முன்னேற வேண்டால், குடும்பம் முன்னேற வேண்டால் படிப்பினால் மட்டும்தான் முன்னேற முடியும். படிப்பினால் மட்டும்தான் இந்த பகுதி முன்னேற முடியும். படித்தால் தான் வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனால்தான் பகுதி முன்னேறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காரைநகர் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது. 28 ஆண்டு இல்லை, எத்தனை ஆண்டுகள் போனாலும் இந்த ஆண்டு விழா நடைபெறும் என்று இந்த நேரத்தோட வாழ்த்தி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வேதன் அவர்களுக்கு அண்ணன் மூப்பா செல்வம் அவர்களுக்கு அடுத்ததாக வி சுப்பிரமணியன் அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா சத்யராஜ் அவர்களுக்கு சமூக ஆர்வலர் OS இப்ராஹிம் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் திரு எஸ் காந்தி அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு எஸ் அன்புராஜ் அவர்களுக்கு திரு எஸ் வீராசாமி ஏடிஎம்கே கிளை செயலாளர் அவர்களுக்கு திரு வி நாகராஜன் அவர்களுக்கு திரு PV சதீஷ் அவர்களுக்கு CPM கிளை செயலாளர் M காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு டி காளிதாஸ் அவர்களுக்கு காளிதாஸ் ஹலோ. முதல் பரிசு சுகன்யா. நாலு நாலு நாலு
4 பரிசு காளிதாஸ், கோபி, சரவணன், சதீஷ். விழா விழா போங்க. சரவணன் வாங்க, பரிசு காத்திருக்கு. எத்தனை